தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 1-8 முடிய. காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதோம். அவர் யூத தலைவர்கள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதானவின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாய்மையின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். மனிதனால் பிறப்பவர் மனித இயல்பையுடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பையுடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் நமக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது எங்கு சொல்கிறது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் சமாதானமும் நட்புறவும் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலும் தங்குவதாக. இன்றைய நாளிலே பாஸ்கா காலத்துடைய இந்த 2ஆம் வார இந்த திங்கட்கிழமையிலே தாயாம் திரு அவையானது திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை அன்புக்கும் இறை ஆற்றலுக்கும் உகந்தவராக தன் வாழ்நாளிலே பல துன்பங்களை, பல துயரங்களை, பாடுகளை இவர் அடைந்திருக்கின்றார். 7ஆம் நூற்றாண்டிலே ஏறக்குறைய 650ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை பணியை ஆற்றியிருக்கின்றார். திரு தந்தையாக தன்னுடைய வாழ்நாளிலே இயேசுடைய அந்த இறை தன்மையை அவர்கள் கேள்விக்குட்படுத்திய அந்த காலங்களிலே இயேசு முழுமையாக இறைவனாக, முழுமையாக மனிதனாக இருக்கிறார் என்று இயேசுடைய அந்த இறைமைத்துவத்தை எல்லா மக்களுக்குமே தன்னுடைய விசுவாச போதனையால் எடுத்துரைத்திருக்கின்றார் திருத்தந்தை முதலாம் மார்ட்டின். இதனால் நாடு கடத்தப்பட்டார், பல்வேறு இன்னல்கள் அரசரால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் அதை கண்டவர் கலங்கவில்லை. மாறாக, என் ஆண்டவருக்காக, என் இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன் என்று ஒரு புது பிறப்பு பெற்றவராக, புதிய ஆவியால் படைக்கப்பட்டவராக தன் வாழ்நாளிலே, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார் முதலாம் மார்ட்டின் புனிதர். இவருடைய இந்த அவடுச்சூழலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையாக அந்த இறைவனுடைய வார்த்தை இன்றைய நாளிலே திருத்துதர் பணியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு கடவுள் செயல்படுகின்றார் பாருங்கள். இப்போது கூட ஆண்டவரே, அவள் அச்சுறுவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தையில் எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் கையை நீட்டி நோயிட்டோருக்கு நலமனையும் அடையாளங்களும் அருஞ்செயலும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவருமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள் என்று அப்போஸ்தலருடைய அந்த போதனை, அவர்கள் பெற்ற அந்த இறை வல்லமை, இறை ஆற்றல் அனைத்துமே பரிசுத்த ஆவியால். இதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீங்கள் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. ஒரு தண்ணீராலும் தூய ஆவியாலும் மறுபிறப்படைய வேண்டும். ஆக ஒவ்வொருவருமே இந்த மனிதராய் பிறந்த, அது கிறிஸ்தவனாக பிறந்த ஒவ்வொருவருமே இந்த மறுபிறப்புக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கட்டம் உண்டு. இதைத்தான் நம்ம அன்னை தெரேசா, கல்கத்தா அந்த அன்னை தெரேசா அந்த டார்ஜிலிங் நோக்கி அவர் அந்த ரயில் பயணத்தில் செல்கிற பொழுது குடிசை பகுதியை பார்க்கின்றார். அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள், எளியவர்கள் இப்படிப்பட்ட இவர் வறுமையான நிலையிலே வாழ்கிறார்களே என்று அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்வினுடைய அந்த தியானத்துக்கு செல்கிற பொழுது, 5 நாட்கள் அந்த தியானத்துக்கு செல்கிற பொழுது ரயிலில் இருந்து வெளியே பார்க்கிறால் சாதாரண மக்களுடைய அந்த வறுமை நிலை, ஏழ்மை நிலை அவருடைய வாழ்க்கையை தொட்டது. மறுபிறப்பானார். மீண்டும் தன்னுடைய வாழ்விலே கண்ணீராக அவர் அறுப்படை பெற்ற பிறகு அங்கிருந்து நான் இந்த கல்கத்தா நகர் நோக்கி சென்று அந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, நோயாளிகளுக்காக நான் உழைப்பேன்
என்ற ஒரு மறுபிறப்பு பெற்றவராக வந்தார். இதைத்தான் தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள் அவர்களும் ரயில் பயணத்தில் செல்கிற பொழுது இந்திய மக்களுடைய விடுதலைக்காக நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். அவர் கீழே தள்ளப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிபட்டார். அதிலிருந்து எனக்கே இந்த நிலை என்றால் என்னுடைய இந்திய மக்களுடைய நிலை என்ன என்பதை தன் வாழ்நாளிலே உணர்ந்தவராக அவர் மறுபிறப்பு பெற்றவராக இருந்தார். இவ்வாறாக வரலாற்றிலே எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பு அடைந்து தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய நெறியை பின்பற்றவர்களாக, புதிய பிறப்பை பெற்றவர்களாக, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மறுபிறப்பு அடைய ஆயத்தப்படுகின்றோம், ஜெபிக்கின்றோம், துதிக்கின்றோம், கடவுளுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு தயாராக இருக்கிறோம்? கேட்டால் ஜெபிக்க நேரமில்லை, ஆலயத்துக்கு வருவதற்கு நேரமில்லை, திருப்பலிக்கு நேரமில்லை, கடவுளை நினைத்து பார்க்க நேரமில்லை. எல்லாம் என்னுடைய மனோகமான வாழ்க்கையிலே எனது வேலை வேலை, என் டியூட்டி என்று இன்றைக்கு இயந்திரமானத்தனமான ஒரு வாழ்க்கை, மனிதன் சுவைகளை வழிகளை தாங்கி இன்றைக்கு பயணித்துக் கொண்டு இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள். இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இங்கு தற்கொலை, இங்கு தற்கொலை, இத்தனை இடங்களிலும் இன்றைக்கு மனித வாழ்வை போராட்டத்திலே உழந்து கொண்டு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தூய ஆவியால் நீங்கள் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இறையாட்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும். இறை ஆவியால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, பாஸ்கா இந்த 2ஆம் வார இந்த திங்கட்கிழமையிலே இன்றைக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த திங்கட்கிழமை இனிய நாளாக, உம்முடைய கிருபை நாளாக, உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக ஒவ்வொரு கொடுக்கும்படியாக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய வாழ்வுக்கு அமைதி தேவை, சமாதானம் தேவை, ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியால் யாரெல்லாம் ஏற்கப்படுகிறார்கள் அவர்களே கடவுளுடைய மக்கள் என்று சொன்ன நம்முடைய இறை வார்த்தை ஒவ்வொருவருடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இறை சமூகமாக வாழ தேவையான நம்முடைய ஆவியுடைய வல்லமையும் ஆவியுடைய ஊற்றுக்களையும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீ கொடுக்கும்படியாக வேண்டுகின்றோம். இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே வேண்டுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அமைதியும் சமாதானமும் அன்புறவும் நட்புறவும் நிறைவாய் கொடுத்து துணிவோடு வாழ தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ஆற்றல் பெற்ற மக்களாக உடல் நலத்திலும் உள்ள நலத்திலுமே சிறந்தவர்களாக விளங்க உம்முடைய கிருபையை இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.